Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் BSOD எரர் உலகையே பாதித்திருக்கும் மைக்ரோசாஃப்ட் ப்ளூ ஸ்கிரீன் பிழை எவ்வாறு உருவானது, எப்படி உருவானது, வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாஃப்ட் வெள்ளிக்கிழமை தனது கிளவுட் சேவைகளில் ஒரு பெரிய தடுமாற்றத்தை அறிவித்தது. இது உலக அளவில் கோடிக்கணக்கான கம்ப்யூட்டர்களில் செயலிழப்பை ஏற்படுத்தியது. இது விமான நிறுவனங்கள், வங்கிகள் மற்றும் பங்குச்சந்தைகள் உட்பட பல்வேறு துறைகளை பாதித்தது. சொல்லப்போனால் உலகம் சுற்றும் வேகமே இப்போது குறைந்துவிட்டது. உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மைக்ரோசாஃப்ட் பயனர்கள் தங்கள் சாதனங்களில் ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் அதாவது BSOD பழையை பார்த்ததாக புகார் அளித்தனர். இதனால் கணினி திடீரென மூடப்பட்டது அல்லது மறுதொடக்கம் செய்யப்படுகிறது. கணினியின் வன்பொருள் மற்றும் மென்பொருளை நிர்வகிக்கும் ஒரு மென்பொருள் தளமான இயங்கு தளங்களின் விண்டோஸ் வரிசையை மைக்ரோசாஃப்ட் வழங்குகிறது. மைக்ரோசாஃப்ட் ஒரு செய்தியில் சமீபத்திய கிரவுட்ஸ்ட்ரைக் புதுப்பிப்பு காரணமாக பிழை ஏற்படுகிறது என அறிவித்தது. இந்த அப்டேட்டின் செயலிழப்பு மத்திய அமெரிக்க பிராந்தியத்தில் உள்ள பல அஸ்யூர் சேவைகளில் ஒரு சில வாடிக்கையாளர்கள் இந்த சிக்கலை எதிர்கொள்வதால் தொடங்கியது. இது இப்போது உலகம் முழுவதுமே பாதிப்பை ஏற்படுத்தியது. அஸ்யூர் முக்கியமான கிளவுட் கம்ப்யூட்டிங் தளமாகும். இது பயன்பாடுகள், சேவைகளை வரிசைப்படுத்துதல், உருவாக்குதல், நிர்வகித்தல் ஆகியவற்றுக்கான சேவைகளை வழங்குகிறது. இருப்பினும் மைக்ரோசாஃப்ட் பின்னர் மைக்ரோசாஃப்ட் 365 பல்வேறு பயன்பாடுகள், சேவைகளை பாதிக்கும் ஒரு சிக்கலையுமே ஆராய்ந்து வருவதாக கூறியது. முக்கியமாக மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 10 கணினிகளை பயன்படுத்துபவர்கள் உலகம் முழுவதுமே ஒரு தடுமாற்றத்தை எதிர்கொள்கின்றனர். இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வணிகத்தில் கடுமையான பாதிப்பையும் சந்தித்துள்ளனர். தனது பதிவில் மைக்ரோசாஃப்ட் ப்ளூ ஸ்கிரீன் பிழை அல்லது ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் BSOD பழை விண்டோஸ் சிஸ்டத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தலாம். இதனால் கணினி எதிர்பாராத விதமாக மூடப்பட்டு அல்லது மறுதொடக்கம் செய்யலாம். IT மேஜரின் கூற்றுப்படி கணினிக்கு சேதம் ஏற்படுவதை தடுக்க ஷட்டவுன் நடைபெறுகிறது. செக்-இன் அமைப்புகளில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இந்திய விமான நிலையங்களில் விமானங்கள் பாதிக்கப்பட்டன. இண்டிகோ, அகாசா மற்றும் ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவனங்கள் கையெழுதும் செக்-இன் செயல்முறைகள் நாடியதால் பயணிகள் தாமதமாகும் மற்றும் சிரமத்தையும் அனுபவித்தார்கள். எக்ஸில் அதாவது ட்விட்டரில் மைக்ரோசாஃப்ட் தனது சமீபத்திய இடுகையில் எங்கள் மீட்பு நடவடிக்கைகள் முன்னேறி வருவதால் பல சேவைகள் தொடர்ந்து கிடைப்பதில் முன்னேற்றங்களை காண்கின்றன என கூறியது. வியாழன் ஜூலை 18, 2024 அன்று இரவு 9:56 மணிக்கு ஒருங்கிணைந்த உலகளாவிய நேரம் UTCயில் முதலில் செயலிழப்பு கண்டறியப்பட்டது என்றும் அவர்கள் கூறினார்கள். UTCயை விட 5.5 மணி நேரம் முன்னதாகவே இந்தியா செயல்படுகிறது. இந்த செயலிழப்பு 5 பைசா மற்றும் IIFL செக்யூரிட்டிஸ் போன்ற தரகு நிறுவனங்களையும் பாதித்தது. லண்டன் பங்குச்சந்தை சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதால் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிரவுட் ஸ்ட்ரைக் மைக்ரோசாஃப்ட் உடனான உலகளாவிய செயலிழப்பு காரணமாக இணைய பாதுகாப்பு தீர்வை வழங்குகிறது. எங்கள் அமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன. எங்கள் அமைப்புகளை விரைவில் மீட்டெடுக்க எங்கள் குழு அவர்கள் இருவருடனும் நெருக்கமாக பணியாற்றி வருகிறது என்று 5 பைசா ட்விட்டரில் ஒரு இடுகையில் சொல்லியது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.